தமிழில் பழமையான இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் தமிழ் பண்பாட்டையும் தமிழர் வாழ்வியலையும் தெளிவாக விளக்கும் இந்த சங்க இலக்கியங்களை தமிழ் இலக்கிய கருவூலம் எனலாம். பண்டை தமிழர் வாழ்வியலை அகம் என்றும் புறம் என்றும் இரண்டாக பிரித்தனர். அகவாழ்க்கை என்பது அன்பு, காதல் முதலானவற்றை தெரிவிப்பது. புற வாழ்க்கை என்பது கல்வி, வீரம் முதலானவற்றை தெரிவிப்பது. அகவாழ்க்கை அன்பின் ஐந்தினை என்று தமிழ் மக்கள் பிரித்துள்ளனர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பவை அந்த ஐந்தினையாகும். குறிஞ்சி என்பது கூடலையும், முல்லை என்பது இருத்தலையும், மருதம் என்பது ஊடலையும், நெய்தல் என்பது இரங்கலையும், பாலை என்பது பிரிதலையும் உரிப்பொருள்களாக கொண்டுள்ளன. இவற்றில் மருதத்தினை தெரிவிக்கும் ஊடல் என்னும் உரிப்பொருளை விளக்கும் வகையில் மருதம் என்னும் இந்த நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. பொய்கையில் உள்ள மீன்களை பிடித்து தின்னும் நாரைகளே, நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உங்கள் துணையோடு வாழ்கிறீர்கள். நான் மட்டும் அவரை பிரிந்து இங்கே வாடுகிறேன். நாரையே, உனக்கு வேண்டும் மீன்களை எங்கள் ஊர் பொய்கை தருகிறது. எனக்கு என்ன தேவை என்று உனக்கு தெரியாதா? ஏன் நாரையே, நான் படும் துன்பத்தை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? நீ ஏன் கவலைப்பட போகிறாய்? உனது வெண்மையான இறக்கைகளைப் போல உனது மனமும் தூய்மையாக இருக்கிறது. அதனால் நீ கவலை இல்லாமல் இருக்கிறாய். எனது மனம் அவரை நினைத்து நினைத்து கலங்கி போயிருக்கிறது. எனது கலக்கத்தை நீ அறிவாயா? எங்கள் ஊரில் உள்ள பொய்கையில் வந்து மீனை தின்றுவிட்டு அவரது ஊரில் போய் நீயும் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்து பறக்கப் போகிறாயா? அவரும் உன்னை போன்றவர்தான். இங்கே வந்து என்னிடம் பழகினார், அன்பு காட்டினார். இப்பொழுது அங்கேயே தங்கிவிட்டாரே. நான் படும் இந்த துன்பத்தை பற்றி அவர் நினைத்து கூட பார்க்கவில்லையே. நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா? நாரையே, எனது கைகளை பார், இந்த வளையல்களையும் பார். இந்த வளையல்கள் எனது கையில் நிற்காமல் கலன்று போகின்றன. அவரது நினைவுகள் என் மனதை வாட்டுவதால் என் கைகள் சோர்ந்து விட்டன. வளையல்கள் தானாக கழண்டு போகின்றன. இந்த எனது நிலையை அவரிடம் போய் சொல்வாயா? அவரது ஊரில் பெய்த மழை நீர் எங்கள் ஊருக்கு வந்து எல்லா இடங்களிலும் உள்ள பொய்கைகளை நிறைக்கின்றன. ஆனால் அவர் மட்டும் எனது மனம் மகிழும்படி இங்கே வரவில்லையே. எனது மனம் படும் இந்த கவலையை நீ அவரிடம் தெரிவிப்பாயா? அல்லது அவரை போல் நீயும் மறந்து போய்விடுவாயா? எனது கவலை அவருக்கே புரியவில்லை. உனக்கா புரிய போகிறது? நாரி, உனக்கு மறதி அதிகம். அதனால் உனது வேலையை பார்த்துவிட்டு போய்விடாதே. தலைவரிடம் எனது ஏக்கத்தை சொல்வதற்கு மறந்து விடாதே. அண்ணா, இருள் இன்னும் விலகவில்லை, குளிர் இன்னும் குறையவில்லை. அதற்குள் வயலுக்கா போகிறீர்கள்? ஆமாம்மா, வயல் வேலையை பாக்குறதுன்னா காலையில தான் பார்க்க முடியும். அதனால தான் விடியறதுக்கு முன்னால போறேன்.
உங்க குடும்பத்துல எந்த குறையும் இல்ல. உங்க இல்லத்துல உள்ள பத்தாயத்துல எல்லாம் நெல் குவிஞ்சு கிடக்கு. 10-15 எரும மாடுங்க பால் கறக்குது. இப்படி விடியறதுக்கு முன்னால நீங்க வயலுக்கு போனாதான் வேலை நடக்குமா? வேற ஆள் வச்சு பார்க்க கூடாதா? உடையவன் பார்க்காத வேலை ஒரு முழம் கட்டை. இந்த உடம்பு இருக்கிறது உழைக்கிறதுக்கு தாமா. உழைக்காம உட்கார்ந்து சாப்பிடுறவன் திருடி சாப்பிடுறவன போல. அந்த திருடன் பட்டம் எனக்கு வேண்டாமா. இந்த உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் வயலுக்கு போவேன், ஏறு உழுதுகிட்டு தான் இருப்பேன். அது சரி, சும்மா இருங்கன்னு சொன்னா நீங்க இருக்கவா போறீங்க? இல்ல உங்களாலதான் சும்மா இருக்க முடியுமா? இப்ப என்ன வேலை நடக்குது? 1-2 வயல்ல நடவு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 1-2 வயல்ல களை பறிப்பும் நடந்துகிட்டு இருக்கு. நடவுக்காரங்க பின்னால வந்துகிட்டு இருக்காங்க. வயல்ல நாத்துக்கு இடையில கோரையும் நெய்தலும் வளர்ந்து வரும். அதையும் களையோட சேர்த்து பிடுங்கி போட்டுறாதீங்க. அந்த கோரையும் நெய்தலும் வளர்ந்து பூக்கிற பருவத்துல அந்த பூவை எடுத்து தலையில வச்சுக்கிறதுல தலைவிக்கு ரொம்ப விருப்பம். அதுக்கு என்னம்மா, பூ பறிக்கிறதுக்கு இல்லாம எல்லாத்தையும் பிடுங்கி எறிஞ்சிருவோம். அதோட அந்த நெய்தல் செடி பூ பூக்குறது இப்ப நடக்கிற காரியமா? அதுக்கு இன்னும் நாள் கிடக்குது. நாளைக்கு கதிர் முற்றி அறுவடை செய்யணும்னா இப்பவே நாற்று நட்டு வளர்ப்பது போல நாளைக்கு பூக்கிற பூவுக்கும் இப்பவே செடி வளர்க்க வேண்டியதுதானே? அது என்னமோ உண்மைதாமா. நீ சொல்றதுக்காக இனி நெய்தலையும் கோரையையும் களையா நினைச்சு எடுக்கல. நீ கவலைப்படாம போமா. தலைவியை பார்ப்பதற்கு எதுக்கும் வேலை வர வேண்டாமா? இன்னைக்கே பூ பறிச்சிடலாம் நினைச்சா நடக்குமா? பூ பூக்கிற பருவத்துல தானே பறிக்க முடியும். இன்னைக்கே அவசரப்பட்டா நடக்குமா? பூவையும் மற்றவங்களுக்கு தெரியாமல் இனிமேல் பறிக்க முடியாது. அதனால யாருக்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்டுதான் பறிக்க முடியும். புரிஞ்சா சரி. இந்த அதிகாலை வேளையில் எதற்காக வர சொன்னீர்கள்? வர சொல்லிவிட்டு இப்படி பேசாமல் இருந்தால் என்ன செய்வது? தங்கை, நீ செய்வது உனக்கே நன்றாக இருக்கிறதா? நீங்கள் கேட்பது ஒன்றும் புரியவில்லையே. புரியவில்லையா? அல்லது புரியாதது போல் நடிக்கின்றாயா? நான் ஏன் நடிக்க வேண்டும், அதுவும் உங்கள் முன்னால்? நேற்று நான் எனது தலைவியை பார்க்க மிகுந்த ஆவலுடன் அங்கு வந்திருந்தேன். அப்பொழுது நீ எனக்கு உதவி செய்திருக்கலாம் இல்லையா? எல்லாம் தெரிந்தும் ஒன்றும் தெரியாது போல் நீ நடிக்கின்றாய். இதை நடிப்பென்று சொல்லாமல் வேற என்னென்று சொல்வது? இதில் நடிப்பு எதுவும் இல்லை. நீங்கள் தான் புரிந்து கொள்ளவில்லை. நீங்களும் எனது தோழியும் தோட்டத்தில் சந்தித்தீர்களே, அதற்கு ஏற்பாடு செய்தது யார்? நீதான். நீங்கள் இருவரும் வீட்டுக்கு பின்புறம் மாமரத்தின் அடியில் இரவில் சந்தித்தீர்களே, அதற்கு ஏற்பாடு செய்தது யார்? அதுவும் நீதான். இப்படி நீங்கள் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்வது மட்டும்தான் என் வேலையா? அதற்கு மேல் பொறுப்பு என்று எனக்கு எதுவும் இல்லையா? நீங்கள் இருவரும் சந்திப்பதும் மகிழ்ச்சியாக இருப்பதும் இப்போது உங்கள் இருவருக்கும் நல்லதுதான். ஆனால் நீண்ட நாள் உங்கள் காதல் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், இணை பிரியாமல் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைப்பது தவறா? தவறொன்றுமில்லை. அதற்காகத்தான் உங்கள் சந்திப்பிற்கு நான் தடை போட்டேன். இப்படி தடை போட்டால் நாங்கள் எப்படி சந்திப்பது? அதற்குரிய ஏற்பாட்டை நீங்கள் தான் செய்ய வேண்டும். உண்மைதான். ஆனால் உனது துணை இல்லாமல் நான் என்ன ஏற்பாடு செய்ய முடியும்? நீங்கள் தனியாக யாருக்கும் தெரியாமல் சந்திப்பதற்கு நான் ஏற்பாடு செய்துவிட்டேன். எல்லோருக்கும் தெரிவது போல் திருமணம் நடப்பதற்கு நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆனால் திருமண ஏற்பாடுகள் உடனே நடக்கக்கூடிய காரியங்கள் அல்லவே. திருமணம் நடக்கும் வரை பொறுத்துத்தான் ஆக வேண்டும். கண்முன் வெள்ளத்தை வைத்துவிட்டு எறும்பின் கால்களை கட்டி போடுவது போல் நீ என்னை இருக்கச் சொல்கிறாய். அது எப்படி முடியும்? தலைவியை பிரிந்திருக்க முடியாது என்றால் உடனே திருமணம் நடக்க வேண்டும். திருமணத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை கேட்டால்? நான் வேற யாரை கேட்பது?
முறையாக தலைவியின் பெற்றோரிடம் வந்து கேட்க வேண்டும். ஓ, அதற்காகத்தான் இந்த தடையா? ஆகட்டும், நாளைக்கு எனது தலைவியை முறைப்படி பெண் கேட்டு வருகிறேன். பெண் பார்க்கும் படலம் முடிந்தவுடன் விரைவில் திருமணத்தையும் முடித்து விடுகிறேன். புரிந்தால் சரி. என்னப்பா மங்கள பெண்கள்லாம் வந்தாச்சா? எல்லாம் இப்ப வந்துருவாங்க. வாங்க வாங்க, வரிசையா வச்சுட்டு போங்க. மங்கள பெண்கள்லாம் போய் மணமக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்லறம் காணுகின்ற நீ கற்பு நெறி தவறாமல் நீடோழி வாழ்க. கணவனை காத்து நீ நன்றாக வாழ்க. குடும்ப பெருமையை போற்றி நீ வாழ்க. ஊரார்க்கு உதவி செய்து நீ வாழ்க. ஏன் மௌனமாக இருக்கின்றாய்? ஏதாவது பேசலாம் அல்லவா? பேசுவதற்கு அச்சமாக இருக்கிறது. நீங்களே ஏதாவது பேசுங்களேன். இன்று முதல் நமது வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. இப்பொழுது இந்த அறையில் நீயும் நானும் மட்டும் தனியாக உள்ளோம். இத்தனை நாட்களாக மறைந்திருந்து நான் ரசித்த உனது அழகினை முழுமையாக ரசித்திட ஆசைப்படுகிறேன். அதற்கு நீ அனுமதி அளிப்பாயா? ஆஹா, என்ன அழகு! தேவி, இன்றைக்கு துணங்கை கூத்தாடி உடல் மிகவும் களைத்து விட்டது. என் நகை பெட்டியை எடுத்து வா. சரி. ஆஹா, இன்று நீ ஆடிய துணங்கை கூத்தை நான் மிகவும் ரசித்தேன். உனது ஆட்டத்தைக் கண்டு நான் மெய்மறந்து அமர்ந்து விட்டேன். இதோ அதற்கான என் பரிசு. நன்றி. ஆனால் எனக்கு ஒரு சிறு வருத்தம். என்ன? இன்றுடன் உனது கூத்து முடிய போவதாக நான் கேள்விப்பட்டேன். அதுதான் சற்று வருத்தமாக உள்ளது. இதற்கு ஏன் கவலைப்படுகிறீர்கள்? என்னுடன் வந்து விடுங்கள். துணங்கை கூத்து மட்டுமல்ல, எல்லா கூத்தையும் ஆடி காட்டுகிறேன். நல்லது. கூத்தை பார்ப்பதென்றால் நான் நிச்சயம் உன்னுடன் வருகிறேன். வாருங்கள். நீங்கள் இங்கு வந்து எவ்வளவு நாட்கள் ஆகின்றது தெரியுமா? நீ எனது அருகில் இருப்பதனால் நான் இங்கு வந்து எத்தனை நாழிகள், எத்தனை திங்கள், எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன என்பதை நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். இப்பொழுது என் நினைவெல்லாம் உன்னை சுற்றி மட்டுமே இருக்கிறது. வாடியம்மா, வா. உன்னைத்தான் அழைக்கிறேன். என்ன பராக்கு பார்க்கிறாய்? என்ன ஏன் அழைக்கிறாய்? விருந்து வைக்கத்தான். எங்கள் தலைவனை மடக்கி விருந்து வைத்தது போதாதென்று எங்களையும் மடக்க பார்க்கிறாயா? உங்கள் தலைவனை நாங்கள் மடக்கிறோமா? யார் சொன்னது? யார் சொல்ல வேண்டும்? அதுதான் ஊரே சொல்கிறதே.
நன்றாக இருக்கிறதம்மா உங்கள் நியாயம். எங்கள் பாட்டுக்கு நாங்கள் கூத்தாடி கொண்டிருந்தோம். அப்போது கூத்து பார்க்க வந்த உங்கள் தலைவன் போக மாட்டேன் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வது? நீங்கள் கூத்து மட்டும் ஆடினால் பரவாயில்லை, கூத்தாடுவது போல் கூத்து பார்க்க வருபவர்களையும் அல்லவா கூத்தாட வைக்கிறீர்கள். நீ சொல்வது எங்களை குற்றம் சுமத்தும் தன்மையில் உள்ளது. உன்னை ஒன்றும் குற்றம் சுமத்தவில்லை அம்மா. எங்கள் தலைவர் இப்படி நடந்து கொண்டால் நாங்கள் யாரை குற்றம் சொல்வது? ஏதோ எங்களை தேடி வருபவர்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சி அளிப்பதுடன் மனநிறைவையும் வழங்குகிறோம். உங்களால் முடியாததை தானே நாங்கள் செய்கிறோம். எங்களால் முடியவில்லை என்று உனக்கு யார் சொன்னது? உங்களால் மனநிறைவை கொடுக்க முடிந்திருந்தால் உங்கள் தலைவர் இங்கே எதற்கு வருகிறார்? கூத்தாடும் நீங்கள் அவர்களை மயக்குவதையே தொழிலாக வைத்திருக்கிறீர்கள். அதனால்தான் எங்கள் தலைவர் இங்கேயே மயங்கி போய் கிடக்கிறார். இப்படி பேசினால் உங்கள் தலைவர் எங்களுடன் தான் இருப்பார். சரிதான், நரிக்கு இலக்கம் கொடுத்தால் கிடைக்கு 2 ஆடு கேட்கும் என்பது சரியாகத்தான் போய்விட்டது. உங்களை சொல்லி குற்றமில்லை. எங்கள் தலைவர் ஒழுங்காக இருந்திருந்தால் இதெல்லாம் நிகழுமா? அவரை விட்டுவிட்டு உன்னிடம் வந்து கேட்பது தவறுதான். ஒரு இளநீர் எடுத்து வெட்டுங்கள். சரி, நீங்கள் போங்கள். ஓ, தோழியா? எதற்காக என்னை பார்க்க வேண்டும் என்று கூறினாய்? நான் உங்களிடம் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள். பரவாயில்லை, உங்களை தேடித்தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். என்னை தேடியா? ஆம், உங்களை தேடித்தான். என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டுமா? சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும்? சொல். அங்கே ஒருத்தி உங்களுக்காக காத்திருக்கும் போது இங்கே வந்து இப்படி கூத்தடிக்கிறீர்களே. யார் சொன்னது நான் கூத்தடிக்கிறேன் என்று? நான் வேலை நிமித்தமாக வெளியூர் சென்று திரும்பிக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். நீங்கள் வெளியூர் போய்விட்டு வருவது எங்களுக்கு தெரியும். நீ சொல்வதை பார்த்தால் நான் வெளியூரே போகவில்லை என்று கூறுகிறாயா? ஆமாம், உங்கள் ஏமாற்று நாடகம் எங்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறீர்களா? எல்லாம் தெரியும். நேற்று நீங்கள் பரத்தையோடு கூத்தாடியதை நானே என் 2 கண்களால் பார்த்தேன். அது வேறொன்றுமில்லை. நான் வெளியூர் சென்று திரும்பும் பொழுது சற்று அசதியாக இருந்தது, அதனால் அங்கு சற்று இளைப்பாறினேன், அவ்வளவுதான். அவ்வளவு இவ்வளவு என்று சொல்லி எல்லாம் மழுப்ப வேண்டாம். அது சரி, அப்படி அந்த பரத்தையிடம் என்ன பார்த்து விட்டீர்கள்? ஒன்றும் புதிதாக இல்லை என்று எனக்கு தெரியும். என்றாலும் உங்களால் ஓரிடத்தில் இருக்க முடியவில்லை. அது இந்த 3 குவளைகளையும் பாருங்கள். 3ம் வெவ்வேறு குவளைகள் தான். இப்பொழுது இந்த 3லும் இளநீரை ஊற்றுகிறேன். குடியுங்கள். இளநீர் சுவை எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறது. இதையும் குடியுங்கள்.